என்னால உங்ககிட்ட வந்து சாரியெல்லாம் வந்து கேட்க முடியாது அப்படிங்கிற மாரி இப்ப சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நின்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, இப்படிலாம் யாராவது யோசிப்பாங்களா அப்படிங்கிற மாரி தான் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ, இப்போ கனி வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல் சிக்ரம் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, விக்கல் சிக்ரம் வந்து போங்க சண்டை செய்யுங்க அப்படிங்கிற மாரி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லி விட்டாரு. இப்போ அதுக்கேத்த மாரி கனி வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன்ட்ட போயிட்டு, இப்போ எனக்கு சாண்ட்ரா வந்து சாரி கேட்டாகணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லிவிங் ரூமுக்கு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. சாண்ட்ராவை போய் கூப்பிட்றாங்க. எதுக்கு வரணும்? நான் எதுக்கு வரணும்? இப்போ என்ன நான் தான் டார்கெட்டா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. வந்தோடனே எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் கனி வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து உங்க பாப்பாவ வச்சு நான் பாட்டு பாடினேன், உங்கள ஹர்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்ற மாரி கேட்டப்போ, அதுக்கு சாண்ட்ராவோட ரெஸ்பான்ஸ் வந்து ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது உங்களுக்கு அநியாயமா இல்லையா? அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல அப்படிங்கிறாங்க. உங்க கற்பனைக்கெல்லாம் நான் வந்து ஈடாக முடியாது அப்படின்றாங்க. ஆகாதீங்க அப்படிங்கிற மாரின்றாங்க. அதுக்கப்புறமா ஆ உங்களுக்கு உண்மையிலே நான் அப்படி பண்ண மாரி உங்களுக்கு தோணுச்சா? அப்படின்னா, ஆமா நான் கேட்டத சொன்னேன். இப்ப நீங்க என்கிட்ட சாரி கேட்டாகணும். என்னால கேட்க முடியாது. அப்படிங்கிற மாரி கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன வாட்டி சொல்றாங்க. திரும்ப திரும்ப என்னால சாரி கேட்க முடியாது. எனக்கு கேட்டுச்சு. நான் அதனால சொன்னேன். நான் கரெக்ட்டா தான் வந்து சொல்றேன். நீங்க பண்ணத தான் நான் சொல்றேன். அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா வந்து கன்டினியூவா சொல்லிட்டே இருந்தாங்க. மத்த ஹவுஸ்மேட்ஸும் எல்லாருமே வந்து செம காண்டானாங்க. வினோத் எல்லாருமே வந்து என் குழந்தை சத்தியமா வந்து அந்த மாரி யாருமே யோசிக்க மாட்டாங்க. என்னங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்க. இப்ப நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்க? நீங்க 2 குழந்தை பெத்திருக்கீங்கல்ல. நீங்களும் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்கல்ல. ஸோ இப்ப நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க யாராவது இப்படி வந்து பாட்டு பாடுவீங்களா? நான் பண்ண மாட்டேன். அப்பன்னா என்ன என்ன ரொம்ப மோசமான ஒரு அம்மான்னு நீங்க சொல்றீங்களா? அப்படிங்க கேவலமா நீங்க என்ன சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, நான் அது சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதே மாரி வந்து அவங்க கன்டினியூவா பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல எல்லாருமே செமையா கடுப்பாயி, தயவு செஞ்சு அவங்களுக்கு அட்டென்ஷன் யாருமே குடுக்காதீங்க. எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வந்து போனத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கடைசியா வந்து கனி வந்து, நீங்க இப்ப என்கிட்ட வந்து சாரி கேட்கலல்ல, உங்கள எங்க சாரி கேட்க வைக்கணுமோ, அங்க நீங்க என்கிட்ட வந்து சாரி கேட்பீங்க அப்படிங்கிற மாரி வந்து இப்ப கனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சவால் விட்டு போனது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நடந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இத வந்து வீக்கெண்ட்ல ஹைலைட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ண போறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் சாண்ட்ரா வந்து தேவையில்லாம நெறைய விஷயங்கள் வந்து கிரியேட் பண்ணி, அவங்க ஸ்ட்ராங்கா அவங்களுக்குன்னு ஏதாவது அவங்க இத ஒரு கேமா நெனச்சு பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் அப்படின்னா, கன்ஃபார்மா வந்து ஃப்ளாப் தான். பட் இத வந்து அவங்க அன்இன்டென்ஷனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டா பண்றாங்க அப்படின்னா, இத எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இது கேமா? இல்லன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறனால இப்படி பண்றாங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.